மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறன்னு சங்கீதக்காரன் சொல்லுவது போல இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ராஜா எங்க இந்த வாழ்க்கையில தகப்பனே எங்கள் ஆத்துமா இந்த காலை வேளையில உம்மை நோக்கி காத்திருக்கிறது அப்பா. தகப்பனே உங்க சத்தியத்திற்காக காத்திருக்கிறது சுவாமி. எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் ஒரு தாகத்தோடு கேட்போம் அவரை பார்த்து. எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடென்றும்
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உண்மையாகவே உங்க இதயம் எல்லாமே உங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா, உங்க பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த ஆவலோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏதோ சொல்லுவாங்களா, இடிச்சு வச்ச புளி போல இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்த ஆவியான இடத்துல நம்ம வரும்பொழுது, அவரோட பிரசனத்துக்கு நம்ம வரும்பொழுது, நம்ம கவலைகளை ஒதுக்கி விட்டு, நம்ம காரியங்களை எல்லாவற்றையும் ஒரு இடத்துல மூட்டை கட்டி வைத்து விட்டு சந்தோஷத்துடனும் கழிப்புடனும் அவர் தொழுது கொள்ளும்படியா நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குட்டி பசங்களா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன், தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்று அழுந்திருப்பேன். எத்தனை உண்மையான வார்த்தைகள் அல்லவா? அவரோட கிருபை மட்டும் நம்ம தேடி வராமல் இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு என்னைக்கோ மண்ணோட மண்ணாக போய் நம்ம இருந்த இடத்த புல்லு முளைச்சிருக்கோம். ஆனாலும் தேவன் கிம்மட்டுமாக ஒரு கிருபை தந்து நம்ம வாழ வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன், தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ. எல்லா உற்சாகமா கரங்க தட்டி பாடுவோமா? நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன், தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் மரிச்சிருப்பேன், தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன், தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே.
நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். ஹல்லேலூயா. அவரோட கிருபை மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளை தந்து அவர் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது எத்தனை பேர் உணர்ந்து பார்க்குறீங்க? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அந்த 51ஆம் சங்கீதத்தில் ஒரு தவறு செய்து அவர் அந்த தவறை உணரும் பொழுது என்ன காரியத்தை அவர் சொல்கிறாருன்னா, அவருக்கு அவர் ராஜ்யமாரம் போயிடும், அவரோட பேர் போகுது அப்படின்றதெல்லாம் அது கவலையே இல்லை. உங்கள் கிருபையை மட்டும் என்னை விட்டு விலக்கிடாதீங்க, உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கன்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல அவர் கெஞ்சி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? இன்றைக்கி என்ன காரியங்களை செய்தாலும் துணிகரமாக சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு போகிற அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபைக்காக நம்ம கெஞ்சி நிற்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்ம வாழ்க்கையை தலை தோங்குறதுக்கு தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தொடர்ந்து நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு போதுமாப்பா. உங்க சமூகம் போதும், உங்க பிரசன்னம் போதும், உங்க வழி நடத்துது எங்களுக்கு போதுமாப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தகப்பன் எங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எல்லா காரியங்களும் இருந்தும் நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த காரியங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமப்பா. நாங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், எங்கள் குடும்பமாக இருக்கட்டும், எங்கள் வேலைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரியமில்லாமல் எந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாமே வீணாயிடும் சுவாமி. இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம் அப்பா. தகப்பனே எங்கள் இறுதி உங்களோடு கூட தகப்பனே பேசும்படியாக உங்கள் வார்த்தையை கேட்கும்படியாக கதறுகிறது அப்பா. இந்த காலை வேளையில் உங்கள் சத்தத்தை கேட்க பண்ணுவீராங்க சுவாமி. எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனே ராஜா எங்கள் இருதயங்களை எங்கள் செவிகளை நீங்கள் விருத்த சேதனை பண்ணுவீராக சுவாமி. உங்கள் கிருபையினால்
போல எங்களை நீங்க மூடிக்கொள்வீராகப்பா. இந்த ஆலயம் முழுவதிலும் உங்க கிருபையினால உங்க பிரசன்னத்தினால மூடப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைமுறைகளை தாண்டி நிற்கிற கிருபை தகப்பனே, விலகாத கிருபை, மாறாத கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உங்க கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. தகப்பனே, எவரையும் மேன்மைப்படுத்துகிறதற்கு உங்க கிருபை போதுமானவரதப்பா. அவர் சிறியவனை புலியதிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நீங்க அமர செய்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து, எங்க சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், எங்களுக்கு முன்பதான காரியங்கள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்க கிருபை எங்களை தாங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்காக கொடி ஏற்றும் பொழுது, தகப்பனே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா கரடு முரடானவைகளும், தகப்பனே, எல்லா பாழானவைகளும், தகப்பனே, எல்லா சீர் பொருந்தும் அப்பா. இந்த கால வேளை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே, தகப்பனே, உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறோம் அப்பா. இதோ எஜமான்களின் கண்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கும் அப்பா. எங்க கண்கள் உண்மையே பார்த்து கொண்டு இருக்கும் அப்பா. இந்த காலை வேளையில எங்களை பார்த்துருங்கப்பா. எங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துருங்கப்பா. தகப்பன், எங்க பிரச்சனைகளை நீங்க பார்த்துருங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்பா. தகப்பன், எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாய் மாறும் அப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேளை அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உண்மையா நம்ம தேவனை நோக்கி சொல்லுவோமா? நம்மளுக்காக வழக்காடுகிறதற்கு, நம்ம சார்பில் செயலாற்றுகிறதற்கு, நம்ம வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு, நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறதற்கு என் தேவன் நினைச்சிட்டாருன்னா போதும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும். அவரோட பார்வை நம்ம மேல ஒரு பார்வை பட்டுட்டா போதும். ஒருவேளை அந்த இடத்துல, அந்த சகேயு இருந்த இடத்துல அவரை பார்க்கும்படியாக அவரை அநேக ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க. ஆனாலும் சகேயுவோட விருப்பத்தை அறிந்த தேவன் தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்க்காம மேலே அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கிவான்னு சொல்லும் பொழுது அந்த நிமிஷத்திலேயே சகையோட வீட்டில் அற்புதம் நடக்கும். ஆனால் உண்மையாகவே தாகத்தோடு நிற்கிற உங்க வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையிலையும் இந்த காலை வேளையில அவரோட பார்வை பட்டுட்டா போதும். நிச்சயமாகவே நம்ம சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என் தேவன் அவர் செய்கிறதற்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரு ஜபமாக ஏறெடுக்கலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா இங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா இங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பிழைக்க தெரியாதவள் நான், அது உமக்கே தெரியும். எதற்கும் உதவாதவள் நான், என் உறவே அறியும். பிழைக்க
நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்து பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவர் நம்ம நினைச்சிட்டாருன்னா போதும், அவர் நம்ம நினைவு கூர்ந்துட்டாருன்னா போதும், நம்ம வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிடும். நம்ம சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்றார் போல சாதகமாக மாறிவிடும். இந்த கால வேளையில் நம்ம அவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களை நினைச்சிருங்கப்பா, எங்கள் சபையை நினைத்தருளுங்கப்பா, எங்கள் குடும்பத்தை நினைச்சிருங்கப்பா, எங்கள் தொழிலை நீங்கள் நினைச்சிருங்கப்பா, என் படிப்பை நீங்கள் நினைச்சிருங்கப்பா, என் எதிர்காலத்தை நீங்கள் நினைச்சிருங்கப்பா. அவர் ஒரு பார்வை பார்த்தாருன்னா போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், அந்த கடலும் அவருக்கு முன்பதாக அடிப்பணியும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அதை விசுவாசிக்கிறீங்க? எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமா தகப்பனே, எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் தகத்தெருகிறதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. நிச்சயமாகவே யார் யாரெல்லாம் இந்த காலை வேளையில கெஞ்சுகிறீங்க, தேவனை பார்த்து உங்க பார்வையை மேல படட்டும் அப்பா. தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகளை எங்க பார்வை உங்க மேல படட்டும் அப்பா. எங்க பிரச்சனையை தகப்பனே உங்க பார்வை பார்க்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத
சொல்ல வார்த்தை இல்ல. உங்க சத்தங்கள் அப்படியே உயரட்டும். நல்ல நேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே எல்லாமே கிருபைப்பா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த ஆராதனையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது தான் கிருபை. உங்கள் தகுதியை பார்த்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்னது, உங்கள் குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை இல்லை. தகுதியே இல்லாத அன்குவாலிஃபைடு, நம்ம தகுதி கொஞ்சம் கூட கிடையாது, கொஞ்சம் கூட டிசர்விங்காக இருக்க மாட்டோம், ஆனாலும் நம்மளும் நல்லா வாழணும், நம்மளும் 4 பேர் முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும், நம்மளும் அவருக்காக வேண்டி ஓடணும்னு சொல்லி தகுதி இல்லாதவர்கள், தகுதியை ஒன்றுக்குமே உதவாதவர்கள், நம்மளை விட எவ்வளவோ திறமை வாழ்ந்தவர்கள், எவ்வளவோ ஞானம் மிகுந்தவர்கள், எவ்வளவோ ஆஸ்தி அந்தஸ்து உடைய ஜனங்களை காட்டிலும்
ஒன்றுமே இல்லாத நம்மை தேவன் அவர் கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதை உணரணும். தினமும் நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில அவர் கிருபை நம்ம முற்றுமாய் நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம திறமைகள் நம்ம தாளந்துகளை நம்ம சார்ந்து கொள்ளாம முற்றிலுமாக எல்லாமே உங்க கிருபைதான்ப்பா என்று சொல்லி நம்ம முழுமையாய் அவர் நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நம்ம நிச்சயமாகவே பார்க்க முடியும். இன்னைக்கு தேவன் அநேக நேரங்களில நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாத இருக்கிற காரியங்கள் நம்மளோட தடைகள் தான், நம்மளோட குற்றங்கள் தான். நம்மளோட அநேக நேரத்துல நான் அதிகமா வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்ற காரியங்களை மேன்மைப்படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவரோட திட்டம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நிறைவேறவே முடியாது. யார் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பிள்ளைய போல அப்பா நாங்கள் மடியில நான் சாஞ்சு கொள்ளுகிறோம்ப்பா, என் அம்மா நீங்க தான், என் நண்பன் நீங்க தான் சொல்லி நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள வருகிறவர்களுடைய வாழ்க்கை தான் நிச்சயமாகவே அவரோட சித்தத்தை செய்கிறதற்கு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதற்கு நிச்சயமாகவே அவர் கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அநேக நேரங்களில நம்ம அவரோட சித்தத்தை விட்டு வழிவாரி போகிற மாதிரி நேரங்களில நிச்சயமாகவே பரிசுத்தவர் நம்ம கூட பேசிக்கொண்டே தான் இருப்பாரு. வழி இதுதான் நீ நடக்கணும், இதுல தான் நீ போகணும், இந்த இடத்துல தான் நீ உட்காரணும்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதும் கூட அநேக நேரங்களில நம்ம அள்ளல் தட்டுகிறவர்களை போல காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள்ள வாழுகிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப துக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் போராடினாலும் அவரோட சித்தத்தை செய்ய முடியலேன்னு சொல்லி நம்ம திகைத்தவர்களாக நிற்போம். அநேக நேரங்களில் தெரியும் என் வாழ்க்கை இதுதான், என் ஃபியூச்சர் இதுதான், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். ஆனாலும் அநேக நேரங்களில் அவர் வைத்த திட்டம் நம்மளுக்காக பெரிதாக இருந்தாலும் நம்ம ஓட வேண்டிய வழி என்னவென்று நமக்கு தெரியாது காணப்படுகிற சூழ்நிலைகளில் முற்றுமாய் நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் கிருபை நம்மை தாங்கும். எத்தனை பேர் இந்த கால வேளையில அதை விசுவாசிக்கிறீங்க? அப்பா உங்க சித்தத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துங்கப்பா, உங்க சித்தத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த ஆராதனை ஒரு அர்ப்பணிப்போடு முடிக்கப்படட்டும் தகப்பனே. உங்க சித்தத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துங்க சுவாமி. எங்க பலவீனங்கள், எங்கள் மேட்டிமைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த இடத்திலே சாம்பலாய் போகட்டும் அப்பா. எத்தனை பேர் இந்த கால வேளையில அவரோட சித்தத்தை செய்யறதுக்கு நீங்க வாஞ்சிக்கிறீங்க? என் சித்தத்தை செய்வதே பிதாவினோட போஜனமா இருக்கிறது சொல்லுவது போல, பிதாவினோட சித்தத்தை செய்வதே என் போஜனமா இருப்பது என்று இயேசு சொல்லுவது போல இந்த கால வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா, உங்க சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. வாய்களை திறந்து அப்பா உங்க சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. உங்க கிருபையை நாங்க சார்ந்து கொள்ளுகிறோம் சுவாமி. எங்க பலன் அல்லப்பா, எங்கள் சிந்தனைகளை அல்லப்பா தகப்பனே. உங்க கிருபையை நாங்கள் முற்றுமாய் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்களை அல்லப்பா, நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் அப்பா. எங்க வாழ்க்கையில, எங்க சபையில நாங்க சிறுகணும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும் அப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அதை வாஞ்சிக்கிறீங்க? உங்க சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக, உங்க சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக சுவாமி. ராஜா எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. உண்மையாகவே யார் யாரெல்லாம் அதை வாஞ்சிக்கிறீங்களோ இந்த கால வேளையில உங்க கிருபையை தாங்கப்பான்னு ஒரே ஒரு இடம் இந்த கவியை மட்டும் பாடிவிட்டு நான் ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில இந்த தினத்துல தேவன் நிச்சயமாகவே ஒரு மாறுதலை கட்டளை இடுகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. சூழ்நிலைகளில் நிச்சயமாகவே இந்த பாதை ஊடாக நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. இந்த காரியங்கள் நமக்கு செய்யணும்னு தெரியும். ஆனால் அநேக நேரங்களில் நான் இதை எப்படி செய்கிறது, என்ன காரியங்களை செய்கிறது, இன்னும் நம்ம வாழ தெரியாத சூழ்நிலைகளில் ஒரு வேளை நம்ம இங்கே திகைத்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் அவர் கிருபை நம்மை ஆட்கொள்ளுகிறதற்கு
போதுமானதா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாடல் வரிகளை நீங்க கத்தி தேவன் இடத்துல சொல்ல முடியுமோ. பக்கத்துல யார் இருக்கான்னு வேடிக்கை பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு இந்த வேலையில பெருகட்டும். ஹல்லேலூயா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? 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 பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் தெரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தகப்பனே, இந்த காலை வேளையில குயவனோட கரத்துல களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க கிருபையை நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் சுவாமி. உங்க கிருபையினால் நாங்கள் இம்மட்டுமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உங்க சித்தத்திற்கு நேராக நீர் எங்களை வழி நடத்துவீராக சுவாமி. உங்க சித்தத்திற்கு மாறாக எதையும் எங்க வாழ்க்கையில கொண்டு வராதீங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த காலை வேளையில உங்க சித்தத்தை செய்கிறவர்களாக அதுவே எங்கள் போஜனமாக மாறட்டும் அப்பா. என் பிதாவின் சித்தத்தை செய்ததே எனக்கு போஜனமாக இருக்கிற என்று நீங்க சொல்லுவது போல அப்பா, இந்த காலை வேளையிலும் தகப்பனே உங்க சித்தத்தை செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக சுவாமி. எங்க கண்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பாதைகளையும் நீர் சீர்படுத்துவீராக, நீர் ஸ்திரப்படுத்துவீராக சுவாமி. இந்த வேளையிலே தகப்பனே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்க நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.